அனைவருக்கும் வணக்கம். ஒரு குட்டி கதை ஒன்று பார்க்கலாங்களா? ஒரு நாள் பள்ளியிலிருந்து வந்த தாமஸ் எடிசன் கையில் ஒரு கவரில் உள்ள கடிதத்தை தன் அம்மாவிடம் மட்டுமே கொடுக்க வேண்டும் என தன் ஆசிரியர் கூறியதாக சொல்லி கொடுக்கிறார். அந்த கடிதத்தை அந்த தாய் கண்ணீரோடு சத்தமாக தன் மகன் கேட்கும்படி இப்படி படிக்கிறார். உங்கள் மகனின் அறிவுத்திறமைக்கு முன் எங்கள் பள்ளி மிகவும் சிறியது. அவனுக்கு கற்பிக்க திறமையான ஆசிரியர் எங்களிடம் இல்லை. அதனால் தயவு செய்து நீங்களே உங்கள் மகனுக்கு கற்பது நல்லது என்று. பல ஆண்டுகளுக்கு பிறகு எடிசனின் தாயாரும் காலமாகிவிட்டார். எடிசன் அந்த நூற்றாண்டின் சிறந்த ஆராய்ச்சியாளராகவும் கண்டுபிடிப்பாளரும் ஆகிறார். இப்படி இருக்கையில் ஒரு நாள் தனது வீட்டின் பழைய ஜாமான்களை எடுத்து வைத்து கொண்டிருந்த போது அவர் கொண்டு வந்து கொடுத்த கடிதம் ஏதோச்சனையாக கண்ணில் பட அதை எடுத்து படித்து பார்க்கிறார். அதில் இப்படி எழுதியிருக்குது: மூளை வளர்ச்சி குன்றிய உங்கள் மகனை இனிமேல் எங்கள் பள்ளிக்கு நீங்கள் அனுப்ப வேண்டாம் என்று. இதை படித்த எடிசன் கதறி அழுதார். பின் அவரது டைரியை கீழ்கண்டவாறு எழுதினார்: மூளை வளர்ச்சியற்ற தாமஸ் ஆல்வா எடிசன் தனது தாயாலேயே பெரும் கண்டுபிடிப்பாளர் என்று. தன் பிள்ளைகள் மீதான நேர்மறையான எண்ணங்கள் அவர்கள் மிக உயர்த்தி கொண்டு செல்லும். நாமளும் பல எடிசன்களை உருவாக்க முடியும். குழந்தைகள் மனதில் எப்பொழுதுமே தன்னம்பிக்கையை மட்டும் விதையுங்கள். நன்றி.